بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس صدق الله العظيم. வட்டியால் ஏற்படுகின்ற விபரீத விளைவுகள் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள, மனிதர்களுடைய பார்வையில் வெளிரங்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஹலாலும் ஹராமும் ஒன்றா தெரிகிறது. ஹலாலான உழைப்பில் வாங்கக்கூடிய ஆப்பிளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஹராமான பணத்திலிருந்து வாங்கக்கூடிய ஆப்பிளும் அதே மாதிரி தான் இருக்கு. ஹராம்ல வாங்கினா கருப்பா இருக்கு, ஹலால்ல வாங்கினா சிறப்பா இருக்கு அப்படின்றலாம் இல்லை. வெளிரங்கத்துல பார்த்தா எல்லாம் ஒன்னா தெரிகிறது. மக்கள் இன்றைக்கு கூக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி வட்டியில் பல வகையான வழிகள் வந்துவிட்டது. இஸ்லாமிய மார்க்கம்தான் எந்த உணவை உட்கொள்ள வேண்டும், எந்த உணவை உட்கொள்ள கூடாது என்ற மரபை வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. மற்ற உலகில் இருக்கக்கூடிய மதங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற சித்தாந்தமுடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நமக்கு இந்த உணவுகளை தான் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய உணவுதான் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் பெற்றுத்தரும். அல்லாஹ் விரும்பாத வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிதான் வட்டி. இன்றைக்கு தோப்புக்குள்ள மாட்டுக்கறி கடை எப்படி அதிகமாகி இருக்கிறதோ அதே மாதிரி வட்டி கடையும் அதிகமாகி இருக்கிறது. எந்த சமூகம், எந்த மார்க்கம் வட்டிய வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வாழும் பகுதியில் மிகுதியாக 99% வாழக்கூடிய இந்த பகுதியில் தான் வட்டிக்கடை பெருத்து போயிருக்கிறது. யார் அங்கு போய் வட்டிக்கு வாங்குறது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் வாங்குறாங்க. நீங்க வட்டி கடை வச்சிருக்கிறது பத்தாது, குழு ஒன்று கூட சேர்த்து வச்சு எல்லா குடும்ப பெண்களையும் வட்டியில் கொண்டு போய் தள்ளுவதற்காக வேண்டி இந்த போக்கத்தை அரசு செய்திருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் குழு. இந்த பெண்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. குழுவுக்கு தலைமையா இருக்கிறதே நம்ம கூட்டத்தில் இருக்கிறார்கள் தான். பூரா ஆம்பளைங்களையும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்காக வேண்டி இந்த பெண்கள் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறார்கள். குழுங்கிற பேரில் ஒரு ஆளா தஷ்கீல் பண்ணி நம்ம எப்படி குசூசி கஷ்டு போறோமோ, மூமி கஷ்டு போறோமோ, அது மாதிரி அவர்கள் வீடு வீடா போய் ஏன் இப்படி கஷ்டப்படுற, எவ்வளவு குழுவுல பணம் தரலாம், வாங்கிக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க, கொஞ்சோண்டுதான் வட்டி, கொஞ்சோண்டுதான் வட்டி, இந்த மூட்டுக்கானுதான் மரம், இவ்வளவு சோத்தனை மூட்டுக்கானு மரத்தை எடுத்து போட்டு சாப்பிடுற லட்சத்துல எவன் சாப்பிடுறான்? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த மாதிரி இன்றைக்கு வீடு தவறாமல் வட்டி நுழைந்திருப்பதை நிதர்சனியமாக உணர முடியும். உங்க குழுவுல காசை வாங்கி புருஷனுக்கு கடன் கொடுக்கிறது, புருஷனுக்கு வட்டி கொடுக்குறாங்களா இருக்கான். குழுவுல இந்த அம்மா கடன் வாங்கி எவ்வளவு கொடுக்குறான்னு நமக்கு தெரியல. ஒரு ரூபாய் வட்டிக்கு வச்சு கொடுக்குறான்னு வச்சுங்க, இந்த அம்மா புருஷனுக்கு 5 ரூபா 10 ரூபா வட்டிக்கு வச்சு இந்த அம்மா புருஷனுக்கு வட்டி வருது. இப்படி வட்டி குடும்பத்துக்குள்ள, இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள பெருத்து போயிருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே இது சம்பந்தமாக வலியுறுத்தி பேசுகிறார். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தான். யார் உலகத்திலே வட்டிக்கு வாங்கி சாப்பிடுகிறார்களோ இவர்கள் கியாமத் நாளில் மண்ணறையில் இருந்து எழுப்பப்படுகிற பொழுது ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஷைத்தான் பிடிச்சவன் எப்படி இருப்பாங்கிறதை ஏர்வாடியில் போய் கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணுவான், இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணுவான், தலைகீழ ஓடுவான், பிடிமா திடீர்னு பாட்டு படிப்பான், திடீர்னு கவிதை சொல்லுவான். அவனுக்கு அவன் கேரளாக்காரன் 10
பச்சை தமிழ்ல பேசுறாங்க, தமிழ்நாட்டுக்காரன் பச்சை கேரளாவில பேசுவான், அந்த மொழியே அவனுக்கு தெரியாது. அந்த கேரளா அந்த மலையாளமே அவனுக்கு தெரியாது. ஆனா மலையாளத்துல அவ்வளவு தெளிவா நின்று பயன் பண்ணிட்டு இருப்பான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள, தான் எந்த நிலையில இருக்கிறேன்னு தெரியாத நிலைக்கு பேர் தான் இப்லீஸ் பிடிச்ச நிலை. அந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் வட்டி வாங்கி சாப்பிடுகிறவர்கள் என்று நம்மை படைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். யார் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறானோ அவன் அல்லாஹ்வோடு போர் தொடுக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வோடு போர் தொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை வளர்த்தே தீர்வான், வட்டியை அழித்தே தீர்வான் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வட்டி சம்பந்தமாக குர்ஆன் இவ்வளவு பேசுகிறது. அது சம்பந்தமாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் இந்த விஷயத்தில் கவலையே கிடையாது. போய் வீட்டுல போய் சொல்லி பாருங்க, குழுவுல சேரக்கூடாது, அதற்கு இன்னைக்கு தராவிப்ப அந்த ஆளு கிடைக்கிறா ஓடா குழுவுண்டா என்னன்னு தெரியுமா உனக்கு, 3 கால் குழு எனக்கு குழுவை பத்தி விளக்கம் குழு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்மளை கிறுக்கனாக பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. ஹராமில் இருந்து விலகிக் கொள்வது மலையளவு பாரமாக இருக்கிறது. ஹலாலை எடுத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த முபாரக்கான ரமலானில் நாம் வாழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், கடுமையான வெயிலில் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹலாலான உணவில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களின் நோன்பால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் பசியும் தாகத்தை தவிர வேறு எந்த பிரயோஜனம் இல்லை என்று எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நாம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது நோன்பு வைக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சுட்டு நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நயா பைசா கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன பிரதிபலன்? நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. கியாமத்துடைய நாளையில் நரகத்தில ரத்த ஆறு ஓடுது, சொர்க்கத்தில பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது, மதுவாறு ஓடுது, தண்ணீர் 4 ஆறு ஓடுது. 4 ஆறும் ஒரே ஊற்றிலிருந்து பெருக்கெடுத்து வருது. ஒரு ஊற்றிலிருந்து வெளிவரக்கூடிய 4 வகையான இந்த பானங்கள் வெளிவருது. நரகத்தில ரத்த ஆறு ஓடும். அந்த ரத்த ஆற்றின் நடுவில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதன் அந்த ஆற்றிலிருந்து ரத்தத்துக்குள் நிற்கிறத எவ்வளவு கவுச்சி இருக்கும், ஆட இருக்கும், சங்கடமா இருக்கும். அதிலிருந்து வெளியில வருவதற்காக முயற்சி செய்வான். ஆற்றின் கரையில் மலக்குகள் பெரிய பெரிய கல்லை வச்சு நிற்பாங்க. அவன் இந்த பக்கம் வர்றதை பார்த்தா கல்லை விட்டு எரிஞ்சு திருப்பி நடுவுல கொண்டு போய் நிறுத்திடுவார்கள். ரத்தத்துக்குள்ளேயே நிற்கக்கூடிய இவன் யார் என்றால் வட்டி தொழிலாளி கிடைக்கின்ற லாபம் ஏழை விழி மீது எரிகின்ற தீபம் என்ற அற்புதமான வரியில் நாம் படிச்சு காட்டினார். இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறது அல்லவா, எளியவர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த கொடிய தொழிலை இஸ்லாம் உலகில் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எதிர்த்து கொண்டு போய் திரும்பி நடு ஆற்றல் விட்டுவார். அந்த ரத்தத்திலிருந்து அவனால் வெளிவர முடியாது. இன்னொரு செய்தி இமாம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளையில் இந்த வட்டி வாங்கி யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்களின் வயிறு பிரமாண்டமா பெருசா இருக்கும். மலை மாதிரி வயிறு பெருசா இருக்குமா, வயிற்றுக்குள்ள பாம்பும் தேனும் நெளிந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், லேசான வயிற்று வலிந்தாவே சுருண்டு போய் விடுகிறோம். உள்ளுக்குள்ள பாம்பும் தேனும் புடிங்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான வேதனையாக இருக்கும்? நாம் யோசிச்சது கண்ணாடி மாதிரி இருக்கோம், வயிற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு நெளியிறது தெரியுமா? இது எதுக்கு? சுவையா வட்டி காசு சொகுஸ்தா வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க. அவர்களை பற்றி தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர்களின் நோன்போ, இவர்களின் தொழுகையோ, இவர்களின் துஆவோ அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஒரு அணுவளவு கூட அங்கீகாரத்தை பெறார். அணுவளவு கூட அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறார்.
இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு நாம் நஷ்டவாளியாக ஆகிறோம் என்றால் எதனால் ஆகிறோம் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் இன்றைக்கு ஏண்டா வட்டிக்கு வாங்குறதுக்கு தயங்குறது, பத்னா பண்ணணுமா, அறுக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும், தும்முட்டு காணும் தோல் அறுக்கிறதுக்கு எவ்வளவு காசு, அதுக்கு போய் வட்டிக்கு வாங்க. 10,000, 5,000, 20,000, 30,000 பிள்ளைக்கு முத கத்தனா பண்றோம். எல்லாரும் கடைசியிலேயே கத்தனா பண்ணேன். எத்தனை தடவை கத்தனா பண்றோம், முத கத்தனா பண்றோம். அதை ஒரு சிறப்பா செய்யறா, அழகா செய்யணும். சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு சோறு போடணும், சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வட்டிக்கு வாங்கி சோறு போட்டு குஞ்சா இருக்க சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலையே. அல்லாஹ்வோட ரசூல் சொல்லலையே. சகோதரர்களே, தேவையில்லை. பூ புனித நீராட்டோட பொம்பளைக்குள்ள வயசு வந்துருச்சு, அதுக்கு ஒரு பூ போடணும். இதை உள்ள ஊர்ல இருக்கிற பழக்கத்தை கூட இழுத்து கூடாது வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களுக்கு கூட சோறு போடணும்னு சொல்லி அதுக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சு, அதுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு, அதை விளம்பரம் பண்ணி, இப்ப உள்ள வயசு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா பார்த்தால ஊருக்கே தெரியணுமா? சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்துணை காரியங்களுக்கும் வட்டி கடையை நாடக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த நகையை பிடிக்க அனுபவிக்கிறான். இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தால் நகையை கொண்டு அனுபவிக்கிறேன். நம்முடைய குடும்ப நகைகள் பெருவாரியாக வட்டி கடையில் குடியிருக்கிறது என்பதை நான் நினைத்தேன். நாங்க நகையை கொடுத்து தானே காசு வாங்குறோம், கஷ்டத்துக்கு தானே காசு வாங்கணும், இது நீங்க கொடுக்க காசு, நீங்க கொடுங்க காசு அப்படின்னு. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சஹாபி வட்டி கடையில போய் அடமானம் வச்சாரு? ஏதாவது ஒரு சஹாபியை கூப்பிட்டு கொண்டு காட்டுங்க, இந்த சஹாபி வட்டி கடையில் போய் நகை அடகு வச்சாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அப்படி சஹாபாக்களை பெருமானார் வளர்க்கவே இல்லை, பழக்கவே இல்லை. வட்டி என்பது கொடிய குற்றம் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. படைச்சவன் சொல்லுகிறான். இந்த உலகத்திற்கு அருளாளராக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு வட்டி பல மாதிரியாக அது பரிணாமம் பெற்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் நீங்கள் நேரடியாக வட்டிக்குள்ள போகலைனால் வட்டியின் புகையால் உங்களை சேர்ந்து தீரும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, முடிஞ்ச அளவு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள், வட்டி கொடிய பாவம் என்று சொல்லி வளருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வட்டி நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்று சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வட்டி அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுங்கள். வட்டிக்கு கொடுப்பவனும் வட்டிக்கு வாங்குபவனும் வட்டிக்கு கணக்கு எழுதுபவனும் அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களும் சாபத்துக்குரியவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய கொடிய பாவம் நம்முடைய பார்வையில் கொஞ்சம் கூட தப்பாக தெரியவில்லை. ஒருத்த வட்டிக்கு வாங்குறான், சிரமமா அவர் வாங்குறாரு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பார்க்கிறவே தவிர, பல பருவாய பயிரை நரகத்தில் கொண்டு இவனை தள்ளிடும் என்று சொல்லி வேதனைப்படுவது, அதற்குள் அவர் அதிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நாம் யாருமே யோசிக்காமல் இருக்கிறோம். சங்கைப்படுத்தி அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு வீட்டுல தீ பிடிச்சிருச்சு, எல்லாரும் கையை கட்டிட்டு அல்லாஹ் எழுதிய வேகமா அப்படியா சொல்லுவோம். அவங்க சட்டியில தண்ணி எடுத்துட்டு பானையில தண்ணி எடுத்துட்டு ஓடி ஊற்றி அணைப்போமா இல்லையா? உலகத்தின் நெருப்பை அணைக்க முற்படுகிற நீங்கள் உங்கள் சகோதரின் மீது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரக நெருப்பை அணைப்பதற்கு நாம் யாரும் தயாராகுவதில்லை. குடும்பங்களில் சொல்லுங்கள், வீட்டுல சொல்லுங்கள், பெண்கள்கிட்ட சொல்லுங்கள், வட்டி கூடாது என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய விரோதியாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லுங்கள். யார் வட்டிக்கு வாங்குகிறார்கள் அல்லாஹ் அவர்களை அழித்த தீர்வான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது என்று சொல்லுங்கள். இன்று இல்லாவிட்டாலும் நாளை ஒரு புது சமூகத்தை இந்த குர்ஆன் உருவாக்கும், நல்லவர்களை உருவாக்கும், அதன் பக்கமாக போகாத நல்ல எண்ணம் படைத்த சாலிஹீன்களை உருவாக்கும் என்ற இந்த நல்ல சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா
ஹலாலாக சம்பாதிக்க தௌஃபீக் செய்வானாக, ஹலாலாக செலவிட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்து தந்தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.